ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஹாரி. சினிமா பஸ் அப்டேட்ல ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். சமீபத்தில் ஒரு வீடியோ கூட நம்ம சொல்லியிருந்தோம். நயன்தாரா வந்து ரஜினி சாரோட படத்துல வந்து அவங்க ஹீரோயினா நடிக்கல, அவங்க வந்து ஒரு வில்லியான ஒரு கேரக்டர்ல தான் நடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதை உறுதிப்படுத்துற விதமாக பார்த்தீங்கன்னாக்கா மறுபடியும் வந்து ஒரு தகவல் வந்திருக்கு. என்ன நடந்திருக்குனாக்கா, ஸோ இந்த படத்துக்கான கேஸ்டிங் அமைக்கும் போதே பார்த்தீங்கன்னாக்கா ஏஆர் முருகதாஸ் அவர்கள் வந்து ரஜினி சார் கிட்ட இந்த படத்துல கீர்த்தி சுரேஷ் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அப்பவே வந்து ரஜினி சார் வந்து இல்ல வேண்டாம் நயன்தாராவை போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. என்ன காரணம் பாத்தீங்கன்னாக்கா, முதல்ல வந்து ரஜினி சாருக்கு வந்து ரொம்ப எளிமையான ஒரு ஆக்ட்ரஸ் கூட நடிக்கிறதுல வந்து ஒரு தயக்கம் இருக்கு. ஏற்கனவே காலாவோட ஆடியோ லான்ச்ல சொல்லியிருந்தாரு, இதுக்கப்புறமேட்டா ரொம்ப எளிமையா இருக்கிற ஆக்ட்ரஸ் கூட நான் நடிக்க போறது இல்ல, நம்ம வயசுக்கு தகுந்த போல நடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுதான் மறுபடியும் இங்க வந்து உறுதிப்படுத்திருக்காரு முருகதாஸ் கிட்ட. நயன்தாராவை போடுங்க, கரெக்டா அந்த ரோலுக்கு நல்ல மேட்சா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு. ஏன்னா இந்த ரோல் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ரோல், அதே மாதிரி படத்தையே தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு ரோல்ன்ற மாதிரி சொல்லிருக்காங்க. ஏன்னா அந்த ஒரு வில்லனிசம் இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் அது. சோ அதுல வந்து கண்டிப்பா வந்து முகபாவனை அந்த எக்ஸ்பிரஷன் எல்லாம் பயங்கரமா இருக்கணும். சோ அதுல நயன்தாரா நல்லா பண்ணுவாங்க, அவர் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ்க்காக நயன்தாரா வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருக்காரு. முருகதாஸ் சாருக்கு வந்து ரஜினி சொன்னதுக்கு அப்புறம் மட்டும் நம்ம மறுப்பு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு இப்ப நயன்தாரா மேடம் தான் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா இன்னொன்னு ஒரு காரணம் என்னக்கா, கீர்த்தி சுரேஷ் பாத்தீங்கன்னாக்கா 25 வயசு ஆகுது, நயன்தாரா மேடக்கும் 36 வயசு ஆகுது. சோ அந்த ஏஜ் லிமிட்டும் பாத்தீங்கன்னா ரஜினி சாருக்கு ரொம்ப யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் அமைஞ்சிருக்கு அந்த ஃபேக்டரும். சோ முருகதாஸுக்கும் பாத்தீங்கன்னாக்கா ஏற்கனவே வந்து கஜினி படத்துல வந்து பணியாற்றி இருக்காங்க நயன்தாரா மேடம் கூட. ஆனால் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு வந்து ஒரு மனக்கசப்பு இருந்திருக்கு. ஏன்னா நயன்தாரா மேடம் வந்து அந்த படத்துல கஜினி படத்துல அவங்களுக்கு ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ரோல் மாதிரி கொடுத்த மாதிரியும், அசினுக்கு வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மிங் ரோல் கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்பவே வந்து வருத்தப்பட்டிருந்தாங்களாம். சோ அதை இந்த படத்துல நம்ம கண்டிப்பா ஈடு செஞ்சிடலாம் அப்படின்றதுக்காகவே முருகதாஸ் சார் உடனே நயன்தாரா மேடம் வந்து பிக்ஸ் பண்ணிருக்காங்க இந்த படத்துக்கு. சோ ஃபேன்ஸ் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ கண்டிப்பா வந்து ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு அமைஞ்சிருக்குன்னாக்கா இந்த படத்துல வந்து நயன்தாரா மேடம் வந்து ஒரு நல்ல ரோல்ல நடிக்க போறாங்க. சோ கண்டிப்பா அவங்களுடைய அந்த பர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு தீனி போற ரோலா தான் இது இருக்க போகுது. சோ முருகதாஸ் அவர்கள் வந்து ஏற்கனவே முன்னாடி அவர் கஜினி படத்துல பண்ண அந்த தப்பை வந்து இந்த படத்துல சரி செஞ்சிருவாரு அப்படின்ற மாதிரி கோலிவுட் இப்ப பேச ஆரம்பிக்கிறாங்க. சோ நீங்க சொல்லுங்க, ரஜினி சாரோட அந்த டிசிஷன் கரெக்ட் தானா? நயன்தாராவை இந்த மாதிரி ஒரு வில்லனிசமான அந்த ரோல்ல வந்து அந்த நெகட்டிவ் ஷேட் கேரக்டருக்காக அவர் வந்து ரெஃபர் பண்ணிக்கிறது சரியா இருக்குமா அப்படின்றத நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.